ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எக்ஸலில் வந்து ஆஃப்செட் ஃபங்க்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்செட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ரேஞ்சு செலக்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த ரேஞ்சு வந்து நம்ம இன்பிட்வீனில் ஏதாவது சம்திங் ஆட் பண்ணுமா, இல்லை ஏதாவது சம்திங் ரேஞ்சு இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் போய்ட்டு மேனுவலாக நம்ம பண்ண தேவையில்ல. ஆஃப்செட்டில் வந்து நம்ம ரேஞ்சு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்க அந்த ஆஃப்செட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். ரேஞ்சை டைனமிக்காக அது வந்து ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இப்போது அந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஈக்குவல் டு கொடுங்க, ஆஃப் செட்டுன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன் வரும். ஜஸ்ட்டு டேபு கொடுங்க. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெஃபரன்ஸ் நம்பர் கேட்கும். ஓகேங்களா? ரெஃபரன்ஸ் நம்பர்னால் ஒன்றும் கிடையாது, இந்த ரேஞ்சு தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன், D5 இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதான் என்னோடய ரெஃபரன்ஸ் நம்பர். ஓகேவா? ஜஸ்ட்டு கமா கொடுக்குறேன், ரோ நம்பர் கேட்குது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ரோ நம்பர் -3ன்னு கொடுக்குறேன், காலம் நம்பர் -1ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போது ரோ நம்பர் காலம் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஹைட் அண்டு வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம டிஃபால்ட்டாக 1,1 நம்ம வித் அண்ட் ஹைட் வந்து நம்ம கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஜஸ்ட் இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். எனக்கு இப்போ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா சதீஷ்னு வந்திருக்கு. இப்போ ஏன் அப்படின்னா, இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நம்ம -3ன்னு கொடுத்துருக்கோம். நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த 27 தான். ஓகேங்களா? இந்த 27லேருந்து நமக்கு வந்து -3 ரோ -3னா இதிலேருந்து மைனஸ் பண்ணாக்க 3 ரோவை வந்து மைனஸ் பண்ணுது. ஓகேங்களா? 3 ரோ 27லேருந்து இப்படி டாப்பில் போகுது. அப்போ மைனஸ்னால் உங்களுக்கு ரிவர்ஸில் போகும். ஓகேங்களா? இப்போ இந்த ரோவில் இருக்குது, இந்த ரோவில் இருந்து அப்படியே உங்களுக்கு மேலே அப்படியே 65, 45, 50 அப்போது மைனஸ் ஆகி உங்களுக்கு 50க்கு வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த ரோ வந்து 50க்கு வந்துடும். 50க்கு வந்துட்டு அகைன் வந்து என்ன பண்ணுன்னா, காலமில் -1 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, காலமில் வந்து -1 கொடுத்துருக்கோம். ஸோ 50க்கு வந்துட்டு 50லேருந்து இப்படி போகும். ஓகேங்களா? அப்போ சதீஷ்ன்றதில் போய் நின்றோம். ஆட்டோமேட்டிக்காக இந்த செல்லில் போய் நின்றோம், சதீஷ்ன்ற செல்லில் போய் நின்றோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 27ல் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு இப்படி எல் ஷேப்பில் போய் இங்கே முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் சப்போஸ் நான் மைனஸ் காலம் வந்து -2ன்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ -2ன்னு நான் காலம் நம்பரை சேஞ்ச் பண்ணால் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஜஸ்ட்டு இந்த இடத்துல வந்து -2 கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி இங்கே போயிடுச்சு. என்னோட இந்த சதீஷ்ன்றதுலேருந்து இங்கே போயிடுச்சு என்னோட கர்சர் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சதீஷ்ன்றது C3ல் இருக்குது. நெக்ஸ்ட் என்னோடய கர்சர் வந்து இந்த செல்லுக்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ரேஞ்ச் நம்ம இங்கே கொடுக்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துக்கிட்ட வந்து -2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். -2 கொடுத்தா என்னோடய ஆன்சர் என்னவாக இருக்குன்னு பாருங்கள். -2 கொடுத்துட்டு நான் என்னோடய ரேஞ்சில் வந்து ஜஸ்ட்டு -1 மட்டும் கொடுக்குறேன். -1 ஓகேங்களா? கொடுத்தது ராமுன்றது தான் இந்த இங்கேருந்து நமக்கு மைனஸ் ஆகி அகைன் வந்து இப்படி எல் ஷேப்பில் இப்படி போகுது. நம்ம அந்த ரோ நம்பர் காலம் நம்பர் ஃபிக்ஸ் பண்ண அந்த கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த செல்லுக்கு வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும் டைனமிக்காக. ஓகேங்களா? இதுதான் ஆஃப்செட்டோட யூசேஜ். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது பல்க் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ரேஞ்சு வந்து டைனமிக்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் திஸ் வீடியோ.